சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை பஞ்சமி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:43 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்விரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் மாலை 5:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 5:58 வரை, அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்கந்த பஞ்சமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஆஷாட பஞ்சமி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சமீ கௌரி விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இந்த ஆஷாட பஞ்சமி, ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய பஞ்சமி என்பது இந்த வாராகிக்கு மிகவும் விசேஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. இது ஆஷாட நவராத்திரிங்கிறதும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆஷாட பஞ்சமி என்பதை வாராகி பஞ்சமி என்ற பெயரிலும் குறிப்பிடுவார்கள் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் ஒரு சில ஆலயங்களிலே, அதாவது சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய ஆலயங்களிலே இன்றைய தினமே அந்த ஆடிப்பூரம் என்பதும் கொண்டாடப்படுகிறது. சௌரமான சம்பிரதாயத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்கள், பெரும்பாலான ஆலயங்கள் பின்னால் வரக்கூடிய இந்த ஆடி மாதத்திலேயே இறுதியில் வரக்கூடிய, அதாவது வர்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய அந்த நாள் அன்றைக்குத்தான் ஆடிப்பூரம் என்பதை கொண்டாடுகிறார்கள். ஆனால் சாந்திரமான சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய ஆலயங்களிலே ஒரு சில ஆலயங்களில் மட்டும் இன்றைய தினமே இந்த ஆடிப்பூரம் விசேஷத்தினையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோக இந்த நாளானது ஒரு கரி நாளாக அமைந்திருக்கிறது. கரி நாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது நம்முடைய வழக்கத்தில் இருக்கிறது. இது போக இன்றைய தினம் இந்த நிறவெறிக்கு எதிராக போராடிய நெல்சன் மண்டேலா அவர்களினுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நாளானது தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:54 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:04 முதல் பகல் 10:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:50 முதல் 3:25 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:54 முதல் 7:29 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:17 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலும் நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில பார்த்தோம்னா கடந்த வாரம் பார்த்தோம்னா ராசிகளும் உடல் உறுப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கிரகங்களும் உடல் உறுப்புகளும், அதாவது நம்முடைய உடல் உறுப்புகளிலே என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த உடல் உறுப்பின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்துகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதலாவது கிரகமாக சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சூரியனானவர் இதயத்தின் மீது தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை செலுத்துகிறார். ஒருத்தருக்கு ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், ஏதோ ஆஞ்சியோ பண்ணணும், ஏதோ பிரச்சனை இருக்கு, பைபாஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த சூரியனுடைய வலிமை என்பது அவருடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சூரியன் என்பவர் தான் இதயத்தின் மீது தன்னுடைய முழுமையான அந்த ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறது. இது போக வலது கண் சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்கும் வலது கண்ணின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சூரியன். அதே மாதிரி நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய எலும்புகள், அந்த எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சூரியனுடைய வலிமை என்பது தேவை. இது போக நம்முடைய தலைப்பகுதி, பிரதானமாக
இந்த தலைப்பகுதியின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக சூரியனானவர் இருக்கிறார். அதே மாதிரி சந்திரன் எடுத்துக்கும் பொழுது, அடுத்து இரண்டாவதாக சந்திரன் என்கின்ற கிரகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது மனோகாரகன் சந்திரன் என்று சொல்கிறார்கள். மனதின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம். உடல் உறுப்பு என்று வரும் பொழுது இடது கண்ணின் மீது, வலது கண் சூரியன் சொல்லிட்டோம், இடது கண்ணா இது சந்திரன். அதே மாதிரி நம்முடைய உடம்பிலே ஓடக்கூடிய நீர் பகுதிகள், ரத்தம், குறிப்பாக ரத்தம் எடுத்துட்டா கூட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரத்தத்தினை செவ்வாய் சொல்லுவாங்க, சிகப்பா இருக்கிறதுனால. அது செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்கலாம். இந்த உடம்பிலே எத்தனை லிட்டர், அதாவது இத்தனை லிட்டர் நமக்கு வந்து பிளட் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சந்திரனுடைய பலம் என்பதும் தேவை. அதுபோக உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த நீர் திரவங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும், நம்முடைய வாயிலே ஒரு உமிழ்நீர் சுரக்குதுன்னு சொன்னா கூட அந்த உமிழ்நீருக்கும் கூட சந்திரனுடைய ஆதிக்கம் என்பது தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆக நீர் அப்படின்னு வந்துட்டாலே இது ரத்த திரவங்களாகட்டும், ரத்தமாகட்டும், திரவங்களாகட்டும், நீர் சத்துன்னு சொல்றது இந்த நீர் சத்து ஆகட்டும், அதே போல் மனிதனுடைய தூக்கத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதும் இந்த சந்திரன் என்கின்ற கிரகம்தான். இது போக அடுத்து செவ்வாய் அப்படின்னு வரும் பொழுது ரத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரத்தம் சொன்னா எதை சொல்றோம்னு சொன்னா அளவை பத்தி சொல்லல, அந்த ஹீமோகுளோபின் சொல்றா இல்லையா, ரத்த சோகை இருக்கா அல்லது ரத்த சோகை இல்லாம ஹெச்பிங்கிறது கரெக்டா இருக்கா, ஹீமோகுளோபின் லெவல்ங்கிறது சரியா இருக்காங்கிறத தீர்மானம் செய்யக்கூடியது. அந்த ரத்தத்திற்குரிய அந்த என்ன நம்ம சொல்றது வந்து அதனுடைய வலிமையை கூட்டக்கூடியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது செவ்வாய் என்கின்ற கிரகம். அதே போல உடம்பிலே ஒரு காயம் வருகிறது, ஒரு புண்ணு வருகிறது, அதே மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு அனைத்துமே செவ்வாய் என்பதுதான் காரகத்துவத்தை பெறுகிறது. அதே மாதிரி புதன் என்கின்ற கிரகத்தை பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்தின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக புதனானவர் இருக்கிறார். அவர்தான் சிந்தனை திறனையும் தருகிறார். இது போக மூளையின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக புதன் என்பவர் இருக்கிறார். சார் தலைப்பகுதி அப்படின்னு சொன்னாலே சூரியனை தானே நீங்க சொன்னேன், ஆனால் இப்ப வந்து மூளைங்கிறது தலைப்பகுதியில தான் இருக்க, அதுல போய் புதன்னு சொல்றே அப்படின்னு சொன்னா இங்கதான் நம்ம வித்தியாசத்தை பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு பிரிக்கிறோம் இல்லையா. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது தான் சூரியன், சாஃப்ட்வேர்னு உள்ள ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, இதுதான் புதன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இது பற்றி மீண்டும் விரிவாக விளக்குகிறேன். சூரியனுக்கும் புதனுக்கும் மூளையின் மீது எப்படி வித்தியாசம் இருக்கிறது, தாக்கத்தை செலுத்துவதுங்கிறது இன்னொரு நாள் விரிவா பார்க்கலாம். இதே மாதிரி வியாழன் என்கின்ற கிரகம், அதாவது குரு என்கின்ற கிரகம் பார்த்தோம்னா இந்த கல்லீரல் ஆகட்டும், உடம்பிலே இருக்கக்கூடிய கொழுப்பு நிறைய பேர் கொழுப்பு உடம்புல இவ்வளவு கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லையா, அல்ல குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் பிரிப்பா. அது எப்படி இருந்தாலும் இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணதும் இந்த குரு என்கின்ற கிரகம் தான். இதே மாதிரி மனிதனுடைய வளர்ச்சி நல்லபடியா நல்ல புஷ்டியா வளர்ந்திருக்கான, ஆஜானுபாகவா இருக்கானாங்கிற தீர்மானம் பண்ணக்கூடியதும் இந்த குரு என்கின்ற கிரகம். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அது இனப்பெருக்க அமைப்பினை பற்றி பேசுகிறது. இனப்பெருக்க அமைப்பாகட்டும், பாலியல் தூண்டல்களிலே வரக்கூடிய பாலியல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சுக்கிரனுடைய ஆதிக்கத்திற்குள் பெறுகிறது. ஹார்மோன் சுரப்பி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த சுரப்பிகள், இந்த ஹார்மோன் சுரக்கிறதுல ஏதோ பிரச்சனை வருதுன்னு சொன்னா அப்ப சுக்கிரன் என்பவர் அந்த இடத்திலே வலிமை இழந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அதே மாதிரி பார்வை திறன் அப்படிங்கிறதுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கங்கிறது இருக்கும். சார் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் சொல்லிட்டு அப்ப சுக்கிரனானவர் எப்படி அந்த பார்வை திறனை தருவார்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய பவர் தீர்மானம் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா. எனக்கு வந்து -8 இருக்கு, எனக்கு வந்து +1.2 இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க தெரியுமா. இந்த பவர் சொல்றா இல்லையா, இந்த தீட்சிண்யம், இந்த பார்வையினுடைய தீட்சிண்யத்தை அதை பத்தி தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இங்கே சுக்கிரனாக அமைந்துவிடும். அதே போல் சனி என்கின்ற கிரகம் பார்த்தோம்னா தலை முடி ஆகட்டும், எலும்பு மஜ்ஜை, எலும்புன்னா சூரியன் சொல்லிட்டோம், அந்த எலும்பினை இழுத்து பிடிக்கக்கூடிய மஜ்ஜைன்னு சொல்லுவா தெரியுமா, தசை நார்கள்னு சொல்லுவா, அந்த எலும்பு மஜ்ஜையின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக சனியானவர் இருக்கிறார். அதே மாதிரி முட்டிக்கால்னு சொல்றோம்ல, இந்த முட்டிக்காலின் மீது முழங்காலின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் சனி. இது போக ஒருவருக்கு ஒரு நீண்ட நாள் வியாதி இருக்கு, ரொம்ப நாளா அந்த டிசீஸ் ஆனது கியூர் ஆகாம இருக்குன்னு சொன்னா அங்கே சனியினுடைய ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும். அது மாதிரி அதுக்கு அடுத்தபடியா ராகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவா ராகு கேதுவுக்கு தனியா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ங்கிறது கிடையாது. அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கான பாதிப்பினையோ அல்லது அந்த இடத்திற்கான தூண்டுதலையோ செய்வார்கள். அப்படிங்கிற மாதிரி கண்டறிய முடியாத பிரச்சனைகள், நோய் தொற்றுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் ராகுங்கிறது கொடுக்கும். கேத்து பார்த்தோம்னா நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். நரம்பியல் சொன்னா புதன் தான், புதன் வலிமையாக இருந்தால் கேத்துவால ஒன்றும் பண்ண முடியாது. புதனும் வலிமை குறைந்து கேதுவும் அந்த இடத்துல ஏதோ பிரச்சனையை கொடுக்குறான்னு சொன்னோம்னா அவருடைய உடல் வந்து இப்படி கூனி குறுகி ஒரு மாதிரியா இருப்பா தெரியுமா, அவருடைய உடல் அமைப்பு ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. அதுக்கெல்லாம் காரணம் சொல்லி பார்த்தோம்னா
கேது என்கின்ற கிரகம்தான். அதே மாதிரி மன அழுத்தம்னு சொல்லி பார்த்தோம்னா மனதிலே ரொம்ப அந்த டிப்ரெஷன்ங்கிறாலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துட்டாலே அது கேது என்கின்ற கிரகம் தான் அங்கே பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்படி 9 கிரகங்களுமே நம்முடைய உடலின் மீது, மனித உடலின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. நம்ம போன வாரம் என்னென்ன ராசிகள் உடல் உறுப்புகள்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்னு சொன்னா அந்த கிரகங்கள் மற்றும் உடல் உறுப்புகளை பற்றி பார்க்கிறோம். அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா பாவகங்கள், என்னென்ன பாவகங்கள் எதை பற்றி பேசுகின்றன, மனித உடலோடு எப்படி தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.